இந்த நெருக்கத்தை உண்டாக்குகிற வேகம் ரொம்ப ஸ்பீடாக நடந்து கொண்டிருக்கிறது. சவுதி அரேபியாவுடனான இயல்பு நிலைக்கு ரொம்ப நெருக்கமாக வந்துட்டோம். சவுதி இஸ்ரேலை ஒரு நாடாக அங்கீகரிப்பதற்குரிய முயற்சிகள், பேச்சுவார்த்தைகள் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறது. எங்களுடைய இலக்கை அச்சீவ் பண்ண முடியாம இருக்கிறதுக்கான காரணமாக எது இருக்குதுன்னு சொன்னா பாலஸ்டைன் ப்ராப்ளம் இருக்குது. துருக்கியில இருந்து ஒரு பிரம்மாண்டமான கப்பல்ல தேவையான பொருட்கள் காசாவுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. ஒருபுறம் காசாவிலிருந்து மக்களை எல்லாம் வெளியேற்ற போறேங்கிறாரு, மறுபுறம் பெஞ்சமின் நெத்தன்யாகுவை அழைச்சி நீங்க வரும்போது சந்திங்க, 2 ஸ்டேட் டபுள் ஸ்டேட்டை பத்தி பேச வேண்டி இருக்கிறது, பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிப்பது தொடர்பாக பேச வேண்டி இருக்கிறது என்கிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு இன்றைக்கும் காசாவிலே சீஸ்ஃபயர் ஏற்பட்டு 11வது நாளை அடைந்திருக்கக்கூடிய இந்த நிலையில் என்னவெல்லாம் நடக்கிறது காசாவிலும் பாலஸ்தீன பெருபூமியிலும் என்கிற செய்திகளைத்தான் நாம் பார்க்க இருக்கிறோம். இன்றைய செய்திகளை பொறுத்தவரையில் ஒரு முக்கியமான செய்தியை முதன்மையாக பார்க்க இருக்கிறோம். அமெரிக்காவுக்கான புதிய இஸ்ரேலிய தூதர் ஜெருசலம் போஸ்டுக்கு வழங்கியிருக்கக்கூடிய ஒரு பேட்டி தான் அந்த முக்கியமான செய்தி. அவர் அதிலே தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் காசாவினுடைய நிலையை ரொம்ப பிரதிபலிக்கக்கூடிய ஒரு கருத்துக்களாக மாறி இருக்கிறது. குறிப்பாக அமெரிக்காவுக்கான புதிய இஸ்ரேலிய தூதர் எச்சில் லீட்டர் அவர்கள் பேசும்போது, இவர் ஒரு ரப்பியும் கூட, மதகுருவும் கூட, ஆரம்ப நாட்களில் மத பிரச்சாரம் செய்தவராக இருக்கிறார். இப்படி பல ரோல்கள் இவருக்கு இருக்கிறது. சர்வதேச மட்டத்தில் ஒரு அறியப்பட்டவராக இருக்கிறார். இதில் எல்லாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இன்றைக்கு அவர் சொல்லியிருக்கக்கூடிய முக்கியமான கருத்து என்னன்னு கேட்டா, சவுதி அரேபியாவுடனான இயல்பு நிலைக்கு ரொம்ப நெருக்கமாக வந்துட்டோம். சவுதி இஸ்ரேலை ஒரு நாடாக அங்கீகரிப்பதற்குரிய முயற்சிகள், பேச்சுவார்த்தைகள் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறது என்கிற ஒரு கருத்தை அவர் இன்றைக்கு சொல்லியிருப்பது மட்டுமல்லாமல், இந்த யுத்தத்திலே தாங்கள் ஜெயித்திருப்பதாகவும், பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பை வீழ்ச்சி அடைய செய்திருப்பதாகவும், அப்படி வீழ்ச்சி அடைய செய்தது சவுதி அரேபியாவுக்கு மகிழ்ச்சியாக இருப்பதாகவும் சொல்லியிருக்கிறார். இது அவர் சொன்ன கருத்தே தவிர சவுதி அரேபியா சொன்ன கருத்தல்ல. இதற்கு மாற்றமாக அவரே பின்னாடி பேசியிருக்கக்கூடிய ஒரு செய்தியும் இருக்கிறது. அதை வச்சு நம்ம சவுதியினுடைய ஸ்டாண்ட் என்னங்கிறத நம்ம முடிவெடுத்துடலாம். ரொம்ப ஈஸியாக அதை நம்ம புரிஞ்சுக்கலாம். இவர் சொல்லியிருக்கக்கூடிய கருத்தை தான் இந்த இடத்திலே நம்ம பதிவு செய்கிறோம். தொடர்ச்சியாக அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டால், சிரியாவில் பஷர் அல் அசாதினுடைய வீழ்ச்சியும், இந்த யுத்தத்திலே லெபனானுக்கான தோல்வியும் இந்த மாதிரியான நெருக்கத்தை உண்டாக்குவதற்கான அடிப்படையாக அமைந்திருக்கிறது என்று சொல்லிவிட்டு என்ன சொல்றாரு என்று சொன்னா, எங்க முஸ்லிம் பிரதர்ஹுட் இல்லையோ, எங்க முஸ்லிம் பிரதர்ஹுட் டவுன் ஆகுதோ, அந்த இடத்துல எங்களுடைய வேலைகளை ஈஸியா செய்ய முடியுது என்று சொல்லி, அதற்கு உதாரணமாக அவர் என்ன சொல்றார் என்று சொன்னா, இதை எகிப்தில, சூடான்ல, டர்க்கில எல்லாம் நாங்க பார்த்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. டர்க்கியை பொறுத்தவரையில இன்றைக்கு இருக்கிற டர்க்கியினுடைய அதிபராக இருக்கக்கூடிய அர்துகானை பொறுத்தவரையில் இவர் இஸ்லாமிக் பிரதர்ஹுட் சகோதரத்துவ அமைப்பினுடைய பின்னணியை கொண்டவராக இருந்தாலும், பிற்பட்ட நாட்களில் அதில் இருந்து கொஞ்சம் ஒரு மிதவாத போக்குக்கு அவர் போயிருக்கிறார் என்பது எல்லோருக்கும் தெரிகிற விஷயம். இவர் சொல்வதும் அதற்கு ஈக்குவலானது. அதனால தான் துருக்கி இஸ்ரேலை அங்கீகரித்தது, அவர்களுடனான ராஜ்ய தொடர்புகளை எல்லாம் மேற்கொண்டது. அதே போன்று எகிப்தை சொல்லி இருக்கிறார். எகிப்தும் இதே போன்ற ஒரு நிலை எடுத்திருக்கிறது என்பது நமக்கு தெரியும். ஏற்கனவே முர்சி இருந்த நேரத்தில் அவர் பிரதர்ஹுடினுடைய கட்சியாலேயே ஆட்சிக்கு வந்தவர். பிற்பட்ட நாட்களில் முர்சி அதிபராக இருக்கிற போது அவருடைய ஆட்சியை கவிழ்த்து தான் அப்துல் ஃபத்தா சிசி ஆட்சியை பிடித்தார். அது மட்டுமல்லாமல் இறுதி வரைக்கும் முர்சி அவர்கள் சிறையிலே இருந்து மரணிக்க வேண்டிய ஒரு நிலையாக மாறியது. இப்படி முர்சியினுடைய நிலையும் பிரதர்ஹுடைய நிலையும் எகிப்திலே அஸ்தமனம் ஆகியதாக இன்றைக்கு சர்வதேசம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் சூடான்லையும் இதே நிலைதான் ஏற்பட்டது என்று சொல்லியிருக்கிறார். என்ன பொறுத்தவரையில் நான்காவதாக இவர் ஜோர்தானை சொல்லி இருக்கணும். ஜோர்தான்ல பிரதர்ஹுடினுடைய தாக்கம் பெரிய அளவில் இல்லை என்று சொன்னா கூட இவர்களுக்கு ரிலேட்டடான நாடுகளுடைய பெயர்களை தான் இவர் சொல்லி இருக்கிறாருங்கிறத நம்ம இங்க புரிஞ்சு கொள்ள முடிகிறது. எது எப்படி போனாலும் சவுதி அரேபியா பிரதர்ஹுடை தோற்கடித்தது என்பது அவர்களுடைய நவீன மயமாக்கலுக்கு உறுதுணையாக அமைந்திருக்கிறது என்கிற செய்தியையும் இன்றைக்கு அமெரிக்காவுக்கான இஸ்ரேலிய தூதர் சொல்லி இருப்பது மட்டுமல்லாமல், இந்த நெருக்கத்தை உண்டாக்குகிற வேகம் ரொம்ப ஸ்பீடாக நடந்து கொண்டிருக்கிறது. ரெண்டு நாடுகளும் தங்களை தாங்களே அங்கீகரித்துக் கொள்வதற்கான ஏற்பாடுகளை தொடர்ந்து நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். கடந்த 30 ஆண்டுகளாக இஸ்ரேலும் சவுதியும் இவ்வளவு தூரம் நெருங்கியதே கிடையாது. அதை நினைச்சு பார்க்கும்போது அண்மை காலமாக நடந்த ஆப்ரகாம் உடன்படிக்கையாக இருந்தாலும் மற்ற உடன்படிக்கைகளாக இருந்தாலும் இவை அத்தனை
விடயம் இஸ்ரேலை ஒரு நாடாக அரபு நாடுகள் ஏற்றுக்கொள்ள தயாராகிவிட்டன என்பதை காட்டுகிறது என்கிறார். ஆபிரகாம் உடன்படிக்கையினூடாகத்தான் பஹ்ரைன், யுஏஇ போன்ற நாடுகள் எல்லாம் இஸ்ரேலை ஒரு தனி நாடாக அங்கீகரித்திருக்கிறார்கள். சவுதி அரேபியா இன்னும் அங்கீகரிக்கவில்லை. சவுதி அரேபியா அங்கீகரித்தால் அனைத்து அரபு நாடுகளும் அங்கீகரிக்க ஆரம்பித்து விடுவார்கள். இதையெல்லாம் சொன்னவர் கடைசியாக என்ன சொல்றாருன்னு சொன்னா, நாங்க எவ்வளவு நெருக்கத்துக்கு வந்தாலும் எங்களுக்கு இடர்பாடாக எங்களுடைய இலக்கை அச்சீவ் பண்ண முடியாம இருக்கிறதுக்கான காரணமாக எது இருக்குதுன்னு சொன்னா, பாலஸ்டைன் ப்ராப்ளம் இருக்குது. பாலஸ்தீன பிரச்சனையின் காரணமாக சவுதி அரேபியா எங்களை அங்கீகரிப்பதில் இழுத்தடிப்பு செய்து கொண்டிருக்கிறது. சவுதி அரேபியா வைக்கக்கூடிய பெரிய டிமாண்டே என்னன்னு சொன்னா, நாங்க உங்களை தனி நாடாக அங்கீகரிச்சுக்கிறோம், இஸ்ரேல் ஒரு நாடு என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், எங்களுடனான எல்லா ராஜ்ய தொடர்புகளையும் நாங்கள் வளர்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம், உங்களோடு நட்பு பாராட்டுவதற்கு தயாராக இருக்கிறோம், அதில் எல்லாம் மாற்று கருத்தில்லை. ஆனால் 1967களுக்கு பிறகு இருக்கக்கூடிய பகுதிகளை பாலஸ்தீனம் என்று தனி நாடாக நீங்கள் அங்கீகரிக்க வேண்டும். அப்படி நீங்கள் ஏற்றுக்கொண்டு விட்டீர்கள் என்றால் பாலஸ்தீனம் ஒரு நாடு, இஸ்ரேல் என்பது ஒரு நாடு, இந்த ரெண்டு நாட்டையுமே தனி நாடாக நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்பதுதான் சவுதி அரேபியாவினுடைய ஒரு நிலைப்பாடாக இருப்பது மட்டுமல்லாமல், எந்த ஒரு ஒப்பந்தத்திலையும் பாலஸ்டைன் இருக்க வேண்டும் என்று சொல்லி சவுதி அரேபிய பொதுமக்கள் நினைக்கிறார்கள். எனவேதான் சவுதி அரேபியாவினுடைய இந்த நிலைப்பாடு தான் இழுபறி நிலைமைக்கு காரணமாக இருக்கிறது என்கிறார் அமெரிக்காவுக்கான இஸ்ரேலுடைய தூதர். அப்ப மொத்தத்தில் சவுதி அரேபியாவினுடைய ஸ்டாண்ட் என்னங்கிறது நமக்கு தெளிவாகி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் சவுதி அரேபியா இந்த ஸ்டாண்ட்ல இருப்பதோடு மற்ற அரபு நாடுகளும் இதே ஸ்டாண்ட்ல தான் இருக்கிறாங்க. இப்ப இருக்கக்கூடிய நிலைமை எப்படி இருக்குதுன்னு கேட்டா, காசாவில் இருக்கக்கூடிய மக்களை எகிப்துக்கோ ஜோர்தானுக்கோ அனுப்ப வேண்டும் என்கிற ஒரு நிலையில் டொனால்ட் ட்ரம்ப் பேசினாலும் அது நடக்க வாய்ப்பில்லை. சவுதி அரேபியா உள்ளிட்ட எல்லா அரபு நாடுகளும் சொல்வதை போல பாலஸ்தீனத்தை ஒரு தனி நாடாக அங்கீகரித்து விட்டால் இந்த பிரச்சனைக்கு முடிவு வந்துவிடும் என்பது அனைவரும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையாக மாறி இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகிறது என்பதை. தொடர்ந்து இவர் பேசும்போது என்ன சொல்றாருன்னா, இந்த கிளீன் காசா திட்டத்தை பொறுத்தவரையில் காசாவில் இருக்கக்கூடிய மக்களை எகிப்துக்கு அல்லது ஜோர்தானுக்கு அனுப்புகிற திட்டத்தை பொறுத்தவரையில் ஜோர்தானும் எகிப்தும் இதை மறுத்திருக்கிறாங்களே என்கிற செய்திகள் கேட்கப்பட்ட நேரத்தில் அவங்க மறுத்திருக்கிறாங்க தான், ஆனால் அவங்க ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார். அது எதுக்கு அவர் சொல்றாருன்னா, தொடர்ந்து கோடிட்டு காட்டி அவர் என்ன பேசுறாருன்னு சொன்னா, எகிப்து ஜோர்தானை பொறுத்தவரையில் முழுவதுமாக அமெரிக்காவில் தங்கி நிற்கிறார்கள், அமெரிக்கா சொல்வதைத்தான் அவங்க கேட்பாங்க, எனவே அவர்கள் கிளீன் காசா திட்டத்திற்கு ஒப்புக்கொள்வதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கிறது என்கிற செய்தியை இன்றைக்கு அமெரிக்காவுக்கான இஸ்ரேலுடைய தூதர் மிக தெளிவாக பேசியிருக்கிறார். நம்ம கூட பேசும்போது சொன்னோம், இவங்க நாங்கள் அதெல்லாம் ஏற்றுக்கிற முடியாதுன்னு ஜோர்தானுடைய மன்னர் அப்துல்லாவும் எகிப்தினுடைய ஜனாதிபதியாக இருக்கிற அப்துல் ஃபதா சிசியும் சொன்னாலும், இந்த ரெண்டு பேரும் நெத்தனியாவுக்கு நிகரானவர்கள், எந்த நேரத்தில் எதை மாற்றி பேசுவாங்கன்னு தெரியல, திடீரென்று ஏற்றுக்கொண்டாலும் நம்ம சந்தேகப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை என்கிற நிலை தான் இருக்கிறது. எது எப்படி போனாலும் பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பை தாண்டித்தான் அவர்கள் இந்த முடிவை எடுக்க வேண்டும். ஆல்ரெடி பட்டது போதும் நினைப்பாங்க, தொடர்ந்து இந்த நிலைமைக்கு கையில் எடுக்க மாட்டார்கள் என்றுதான் நாம் நம்ப தலைப்பட வேண்டி இருக்கிறது. இப்படியான நிலையில தான் இன்றைக்கு மீண்டும், அதாவது இன்றைக்கு ஜனவரி மாதம் 29ஆம் தேதியாக இருக்கிறது, 28ஆம் தேதியோட லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான சமாதான உடன்படிக்கையினுடைய காலகட்டம் முடிவடைந்தது என்றிருக்கும் போது அமெரிக்கா அந்த காலகட்டத்தை மீண்டும் நீட்டி இருக்கிறது. எனவே இந்த யுத்த நிறுத்தம் நடைமுறையில் தான் இருக்கும் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருப்பது மட்டுமல்லாமல், கடந்த 72 மணி நேரத்துக்குள்ளாக 5 லட்சம் பேர் வடக்கு காசாவில் மீள குடியேறி இருக்கிறார்கள் என்கிற மகிழ்ச்சியான செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. நார்த் காசா பகுதிகளில் இருந்து அகதிகளாக சவுத் காசாவுக்கு வெளியேறிய மக்கள் தொடர்ந்து அங்கே குடியேறி கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் அவர்கள் தற்போது கடந்த 3 நாட்களுக்குள்ளாக 5 லட்சம் பேர் மீண்டும் குடிபெயர்ந்திருக்கிறார்கள், நார்த் காசாவுக்கு வந்திருக்கிறார்கள். காசா மருத்துவமனைகளுக்கு கடந்த 24 மணி நேரத்துக்குள்ளாக 63 உடல்கள் மீண்டும் கொண்டு வரப்பட்டிருக்கு. இதெல்லாம் கட்டிட இடிபாடுகளுக்குள்ள கிடைக்கக்கூடிய ஜனாசாக்கள். அந்த ஜனாசாக்கள் 63 இன்றைக்கும் கிடைத்திருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரம், கைதிகள் விடுவிக்கப்பட்டதை தொடர்ந்து பாலஸ்தீனத்தினுடைய அப்பாவிகள் கைது செய்யப்பட்டு வைக்கப்பட்டிருந்தார்கள். அவங்க விடுதலை செய்யப்பட்டதை தொடர்ந்து அவங்களை ஆற தழுவி கட்டி அணைச்சி அவங்கள விடுதலையை கொண்டாடினார்கள் என்கிற குற்றச்சாட்டில் 12 பேரை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தற்போது கைது செய்திருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்தும் பாலஸ்தீன மக்களை அவர்கள் கைது செய்கிற பணிகளை செய்து கொண்டே இருக்கிறார்கள். வல்ல ரஹ்மான் தான் அவர்களை பார்த்துக் கொள்ள போதுமானவனாக இருக்கிறான் என்கிற நிலையில் இன்றைக்கு ஐநாவில் ஒரு மிகப்பெரிய சர்ச்சை உருவாக்கப்பட்டது. அது என்ன சர்ச்சைன்னா, நமக்கு தெரியும், காசாவுக்குள்ள முழுமையான உதவி பணிகளை செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக UNRWA இருக்கிறார்கள். ஐநாவினுடைய பாலஸ்தீனத்திற்கான உதவி முகமை என்று சொல்லி இதற்கு பொருட்படும். ஐநாவினால்
1949களுக்கு பிறகு பாலஸ்தீன மக்களுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பாக இது இருக்கிறது. நிறைய பேர் காசாவுக்கு நாங்கள் பணம் கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும்னு சொல்லி கேட்குறீங்க. UNRWA இணையதளத்தில் வலது பக்கம் மேல் மூலையில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் டொனேட் பண்ணுவதற்குரிய வாய்ப்பு இருக்கிறது. பாலஸ்தீனத்திற்காக நீங்கள் தாராளமாக உங்களுடைய கார்டு ஊடாக, விசா கார்டு ஊடாக நீங்கள் டொனேஷன் கொடுக்க முடியும். எவ்வளவுனாலும் கொடுக்கலாம், டாலரில் தான் கொடுக்கணும். தாராளமாக நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். அது அத்தனையும் காசா மக்களுக்கு தான் போய் சேருகிறது. ஐநாவினுடைய நேரடி கண்காணிப்பில் செயல்படக்கூடிய ஒரு அமைப்பாக அது இருக்கிறது. இந்த நேரத்தில் இன்றைக்கு ஐநாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு சொன்னால், UNRWA எதிர்வருகிற வியாழக்கிழமை முதல் மொத்தமாக வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் தடை விதிப்பதாக இஸ்ரேல் அறிவித்திருக்கிறது. அதற்கு முன்பதாக இன்றைக்கு UK வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் UNRWA என்கிற அமைப்புக்கு UK சார்பாக 21 மில்லியன் $US வழங்குவதற்கு ஒப்புக்கொண்டிருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அதே போன்று தென்கொரியாவும் UNRWAக்கு தேவையான உதவிகளை வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார். அதே நேரத்தில் 48 மணி நேரத்துக்குள்ளாக UNRWA செயல்பாடுகள் நிறுத்தப்பட வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளைய தினம் வியாழக்கிழமையோடு வெஸ்ட் பேங்க்ல இந்த செயல்பாடுகள் எல்லாம் நிறுத்தப்பட வேண்டும் என்கிற நிலையில் வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய UNRWA தொண்டு பணியாளர்கள் என்ன பண்றாங்கன்னா, அதனுடைய அந்த உணவு மற்ற பொருட்களுக்கு ஸ்டிக்கரை வேற ஐநாவினுடைய நிறுவனங்களுடைய பெயர்களை ஒட்ட ஆரம்பித்திருக்கிறார்கள். ஏன்னா UNRWA பெயரோட கூட எதையும் கொண்டு போக கூடாது என்று இன்றைக்கு இஸ்ரேல் தடை விதித்திருக்கிறது. அதனால என்ன பண்றாங்கன்னா, உதாரணமா UNRWAங்கிறதுக்கு பதிலாக வேர்ல்டு ஃபுட் புரோகிராம் என்கிற அமைப்பினுடைய பெயரை அவர்கள் பயன்படுத்தலாம். அதல்லாம ஐநாவினுடைய வேறு அமைப்புடைய பெயர்களை பயன்படுத்தலாம். UNRWA பெயரை மட்டும் அவர்கள் பயன்படுத்தக்கூடாது என்கிற நிலையில தான் மொத்தமாக வெஸ்ட் பேங்க்ல இருந்து இவர்கள் காசாவை நோக்கி நகர்கிற வேலைகளை செய்ய ஆரம்பித்திருக்கிறார். இந்த UNRWA சுருக்கமாக நீங்க புரிஞ்சுக்கிறீங்க, நம்ம ஆரம்ப நேரங்களில் சொல்லி இருக்கிறோம், பாலஸ்தீன அகதிகளுக்கான ஐநாவினுடைய நிவாரணம் மற்றும் பணி நிறுவனமாக இவர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். டிசம்பர் 8, 1949களில் ஐநாவினுடைய பொது சபையினால் இது உருவாக்கப்பட்டது. பாலஸ்தீன மக்களுக்காகவே உருவாக்கப்பட்டது. பாலஸ்தீனத்துக்கு உள்ளேயும் வெளியேயும் இருக்கக்கூடிய 6 மில்லியனுக்கு மேற்பட்ட பாலஸ்தீன மக்களுக்கு தேவையான உதவிகளை இவர்கள் செய்து வருகிறார்கள். 6 மில்லியன் கிட்டத்தட்ட 60 லட்சம் மக்கள், பாலஸ்தீன மக்கள் பல நாடுகளிலும் இருக்கிறார்கள். அந்த மக்களுக்கு தேவையான உதவிகளை இவர்கள் தான் தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறார்கள். அதே நேரத்தில் இன்றைக்கு UNRWA தலைவராக செயல்படக்கூடிய பிலிப் லசானி அவர்கள் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னு கேட்டா, UNRWA தன்னுடைய சேவைகளை பாலஸ்தீன அரசினால் மட்டும்தான் முழுமையாக செயல்படுத்த முடியும். எனவே பாலஸ்தீன தனிநாடு என்பது இந்த நேரத்துக்கு மிக முக்கியமானது என்கிற செய்தியையும் அவர் சொல்லியிருப்பது மட்டுமல்லாமல், காசா அதே போன்று ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரை வெஸ்ட் பேங்க் பகுதி, லெபனான், ஜோர்தான், சிரியா என்கிற இடங்களில் எல்லாம் பாலஸ்தீன மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள். அவர்களுக்கு தேவையான 58 அகதி முகாம்களை UNRWA பொதுவாகவே 1949களுக்கு பிறகு இருந்து நடத்தி வருகிறது. 2023 காசாவில் 2,98,363 குழந்தைகள் உட்பட 711 UNRWA பாடசாலைகளில் சுமார் 5,40,148 குழந்தைகள் கல்விக்காக சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற தரவுகளும் இன்றைக்கு UNRWA சார்பாக வெளியிடப்பட்டிருப்பது மட்டுமல்லாமல், 2023 ஆண்டு நிலவர பிரகாரம் UNRWA 141 ஆரம்ப சுகாதார நிலையங்களை நடத்தி இருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. அதே போன்று ஐநாவினுடைய பொது சபையிலே பேசிய UNRWA தலைவராக செயல்படக்கூடிய லசானி அவர்கள் சொல்லும்போது மேலதிகமாக என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கக்கூடிய கிழக்கு ஜெருசலம் பகுதிகளில் இஸ்ரேலிய அரசாங்கம் UNRWA முழுமையான செயல்பாடுகளை வியாழக்கிழமைக்குள் நிறுத்துமாறு உத்தரவிட்டிருக்கிறார்கள். ஏஜென்சி மீதான இந்த அரசியல் தாக்குதல்கள் பாலஸ்தீன அகதிகளுடைய அந்தஸ்தை முழுமையாக இல்லாதொழிக்கக்கூடிய ஒரு செயல்பாடாக இருக்கிறது என்று மேலதிகமாக சொல்லக்கூடியவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, பாலஸ்தீன அகதிகளுக்கான சுயநிர்ணய உரிமையை மறுப்பது, அவர்களுடைய வரலாற்றையும் அடையாளத்தையும் அழிப்பதும் தான் இஸ்ரேலுடைய நோக்கமாக இருக்கிறது என்று கடுமையான ஒரு கண்டனத்தையும் இன்றைக்கு என்ன பண்ணியிருக்கிறார் என்று சொன்னா, ஐநாவினுடைய பொது சபையிலே UNRWA தலைவர் லசானி அவர்களே தெரிவித்திருக்கக்கூடிய காட்சியில் நம்ம பார்க்க முடியும். UNRWA தவிர்த்து காசாவுக்குள்ள ஆல்ரெடி கத்தார் சேரிட்டி வர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே போன்று காசாவில் இருக்கக்கூடிய செம்பிறை சங்கத்தினர் அங்க வர்க் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இப்படி பல பேருமே அங்க வர்க் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையம் இருக்கிறது. எது எப்படி போனாலும் அந்த மக்களுக்கு வல்ல ரஹ்மான் அருள் புரிய போதுமானவன். காசாவுக்குள்ள UNRWA முழுமையான செயல்பாடுகளை தற்போது முன்னெடுத்து வரக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நமக்கெல்லாம் தெரியும், தொடர்ந்து பாடசாலை மாணவர்களுக்கான பாடசாலை உபகரணங்களை அன்பளிப்பு செய்வதற்கான உதவிகளை உங்களிடத்தில் நம்ம கேட்டு வர்றோம்.
அந்த அடிப்படையில் நீங்கள் தரக்கூடிய உதவிகளை வைத்து பாடசாலைகளுக்கு நம்ம முடிந்த உதவிகளை செய்து வருகிறோம். இன்றைக்கும் நம்மை தொடர்பு கொண்டு ஒரு 3 பாடசாலைகள் எங்களுக்கு முடியுமான உதவிகளை செய்யுங்க என்கிற கோரிக்கைகளை முன் வச்சிருக்கிறாங்க. நீங்கள் தரக்கூடிய உதவிகளை கொண்டுதான் இவற்றையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியும். சதகத்துல் ஜாரியாவான இந்த கல்விக்கான உதவியில் இணைந்து கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலா உங்களுக்கு நாளை மறுமையிலே நிரந்தர தர்மத்திற்குரிய நன்மைகளை தர போதுமானவனாக இருக்கிறான். முன்னால் தருகிற என்னுடைய தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு தொடர்பு கொண்டு ஹாப்பி டு லேர்ன் என்கிற இந்த திட்டத்தில் இணைந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே என்கிற கோரிக்கையும் இந்த இடத்திலே நான் விடுத்துக் கொள்கிறேன். துருக்கியில இருந்து ஒரு பிரம்மாண்டமான கப்பல்ல தேவையான பொருட்கள் காசாவுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. இது எகிப்தினுடைய துறைமுகத்தை சற்று முன்னால் வந்து அடைந்திருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் இதற்குள்ளாக 871 டன் மனிதாபிமான உதவிகள் இருப்பதாகவும் 300 மின் உற்பத்தி இயந்திரங்கள், அதாவது ஜெனரேட்டர்கள் 300 ஜெனரேட்டர்கள் இருப்பதாக சொல்லப்படுது. கரண்ட் எடுக்கிறதுக்காக அனுப்பி இருக்கிறாங்க. அதே போன்று மொபைல் கழிவறைகள், டாய்லெட்டுகள் 20 இருப்பதாக சொல்லப்படுகிறது. 10,460 கூடாரங்கள், தற்காலிக கூடாரங்கள் அனுப்பப்பட்டிருக்கிறது. 14,350 போர்வைகளும் அனுப்பப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளையும் துருக்கி இன்றைக்கு அறிவித்திருக்கக்கூடிய அதே நேரத்தில் ட்ரம்பினுடைய மத்திய கிழக்குக்கான தூதுவர் ஓரிரு நாட்களில் காசாவுக்கு செல்ல இருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. கடந்த 3 தசாப்தங்களில் முதல் தடவையாக காசாவுக்கு செல்லக்கூடிய அமெரிக்க அதிபர் ஒருவருடைய தூதுவராக இவர்தான் இருக்க போகிறார். காசாவினுடைய நிலைமைகளை சென்று அவர் பார்வையிட போவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. நெட்சாரிம் காரிடோர் வழியாக அவர் பல விவகாரங்களை பார்க்க இருப்பதாக சொல்லப்படுகிறது. நம்ம அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான், அந்த ட்ரம்பை அனுமானிக்க முடியாது. ஒரு புறம் காசாவிலிருந்து மக்களை எல்லாம் வெளியேற்ற போறேங்கிறாரு, மறுபுறம் பெஞ்சமின் நெத்தன்யாகுவை அழைச்சி நீங்க வரும்போது சந்திங்க, 2 ஸ்டேட் டபுள் ஸ்டேட்டை பற்றி பேச வேண்டி இருக்கிறது, பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிப்பது தொடர்பாக பேச வேண்டி இருக்கிறது என்கிறார். மறுபுறமாக தன்னுடைய தூதரை அனுப்பி வைத்து காசாவில் என்ன நடக்குது மேற்பார்வை இடுங்க என்று சொல்றார். இப்படி அவரை ஒரு புரியாத புதிராகத்தான் அவர் இருக்கிறாருங்கிறது நமக்கு தெரியும். நினைச்சதை நினைச்ச நேரம் செய்யக்கூடிய ஒரு ஆளாக இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக வல்ல ரஹ்மான் போதுமானவன். என்னவெல்லாம் நடக்கிறது என்பதற்கு இன்றைக்கு நடைபெற்றிருக்கக்கூடிய முக்கியமான சம்பவங்களாக இவைதான் இருக்கிறது. நாளைய தினம் வியாழக்கிழமை இன்ஷா அல்லாஹ் மீண்டும் கைதிகள் பரிமாற்றம் தொடர இருக்கிறது. சனிக்கிழமை மீண்டும் கைதிகள் பரிமாற்றம் எல்லாம் தொடர இருக்கிறது. நம்மோடு இணைந்திருங்கள். ரஸ்மின் MISC நியூஸ் என்கிற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத சகோதரர்கள் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள். தொடர்ந்தும் உண்மை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு ஆவலாக இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த செய்திகள் உடனே உங்களை அடைந்துவிடும் இன்ஷா அல்லாஹ். நிறைய மேலதிகமான வீடியோக்களை எல்லாம் போட இருக்கிறோம். அந்த செய்திகளையும் உங்களுக்கு உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்று நிம்மதியானவர்களாக வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹ்ரதா வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.